अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाहि नहमदहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது வாழ்க்கையினுடைய அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கின்றது.
ஒரு ஜும்மாவுடைய உரையில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னால் அதில் எது போன்று நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்தான வழிகாட்டுதலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். ஒருவர் ஜும்மாவிலே அமர்ந்து கொண்டு பொடி கற்களையும் குச்சிகளையும் கொண்டு விளையாடுவார் என்று சொன்னால் அவருடைய ஜும்மாவுடைய நன்மை பாழாகிவிடும் என்று சொன்னார்கள். ஜும்மாவிற்காக வந்திருக்கக்கூடிய ஒருவர் ஈமான் கொண்டிருக்கின்றார். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதை விளங்கி காலையிலே குளித்திருக்கின்றார். பள்ளிவாசலுக்கு வந்த பின்னால் அல்லது வருவதற்கு முன்னால் ஒழு செய்திருக்கின்றார். நல்ல ஆடையை அணிந்திருக்கின்றார். நறுமணங்களை பூசியிருக்கின்றார். பள்ளிவாசலில் பயான்லே உட்கார்ந்துருக்கிறாரு. 2 ரக்காத்து தொழுது முடிச்சிட்டார். இவ்வளோத்தையும் செஞ்சிட்டாரு. ஆனால் அவருக்கு ஜும்மாவுடைய நன்மை இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னதற்கான ஒரே காரணம் அவர் குச்சிகளையும் பொடிக்கற்களையும் கொண்டு விளையாடிவிட்டார். நல்ல வேலை இங்கே டைல்ஸாக இருக்குது, நல்ல வாய்ப்பாக இங்கே குச்சியும் இல்லை பொடிக்கற்களும் இல்லை, நமக்கு அந்த பிரச்சனையே இல்லை நம்ம நினச்சிட முடியாது. அது என்ன கருத்தை சொல்ல வருகின்றது என்று சொன்னால், அப்போ ஜும்மாவுடைய உரையில் உட்கார்ந்து கொண்டு உரையில் தான் கவனம் இருக்க வேண்டுமே ஒழிய வேறு வேறு விஷயங்களில் கவனங்களில் நாம் மூழ்கிவிடக்கூடாது. மனிதன்ற அடிப்படையில் ஒரு பலகீனத்தில் அங்கும் இங்குமாக சிதறுவது என்பது அது எப்போதாவது ஒரு முறை நடக்கின்றது என்று சொன்னால் அது ஓகே தான். ஆனால் ஒரு பயானில் என்ன சொன்னாங்கன்றதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு வேறு விஷயங்களை கவனம் சிதறிவிட்டது என்று சொன்னால் ஜும்மாவுடைய நன்மையை நாம் இழந்து விடுவோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன சொல்லப்படுகின்றது என்பதை உன்னிப்பாக ஒவ்வொன்றாக நாம் கவனிக்கும் பொழுதுதான் அது நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதியும். உள்ளத்திலே ஆழமாக பதிந்த ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை விளங்கி கொண்டு, சோதனை இல்லாமல் சொர்க்கம் இல்லை என்கின்ற தலைப்பில் இன்றைய தினம் நாம் சில தகவல்களை பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒருவர் நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லிவிடுவார் என்று சொன்னால் அவர் கொண்ட ஈமானை அவர் அறிந்து கொள்வதற்காக அந்த ஈமானுடைய தரம் எப்படி இருக்கின்றது, அந்த நம்பிக்கையினுடைய ஆழம் எப்படி இருக்கின்றது என்பதை சம்பந்தப்பட்டவர் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் பல வகைகளிலே அந்த மனிதனை சோதிப்பான். இன்னும் சொல்ல போனால் இந்த வாழ்க்கையை சோதிப்பதற்காகத்தான் கொடுக்கப்பட்டதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உங்களிலே அழகிய செயல் செய்பவர் யார் என்று சோதிப்பதற்காகத்தான் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். ஒட்டுமொத்த மனித சமுதாயமே அதுக்காக தான் படைக்கப்பட்டுச்சு. அப்படி அல்லாஹ் எதற்காக படைக்கப்பட்டானோ அதை விளங்கி கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அவன் கொடுத்த வேதத்தை, தூதரை, மறுமையை, விதியை, இப்படி அனைத்தையுமே விளங்கி கொண்டு நான் நம்பிக்கை கொண்டு விட்டேன் என்று ஒருவன் சொல்லுவான் என்று சொன்னால், அப்ப அல்லாஹ் படைத்த அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு அந்த நோக்கத்துக்குள்ள அவன் வந்துவிட வேண்டும். ஆனால் வாய்தான் ஈமான் கொண்டேன் என்று சொல்லுகின்றது. அவனுடைய உள்ளத்திலே ஒருவேளை அந்த ஈமான் பதியவில்லை என்று சொன்னால், பதிந்திருக்கின்றது ஆனால் பதிய வேண்டிய முறைப்படி பதியவில்லை என்று சொன்னால் அதை அவன் எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்கள் உங்கள் பசங்களை போய் பாருங்க, பரீட்சை 2-3 நாளைக்கு 2-3 நாளில் பரீட்சை வரதா இருக்கும். நீங்கள் படிச்சிட்டியான்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் படிச்சுட்டேன் தா, எல்லாமே கரைச்சி குடிச்சிட்டேன்பான். ஒன்று விடாமல் எங்கடா விளையாட போறியடா, எல்லாம் டோட்டல் கம்ப்ளீட் தான் அப்படிமா. அப்போனா என்ன எடுக்கணும், 100க்கு 100 எடுக்கணும்ல. கடைசியில் 45 மார்க் தான் எடுத்துகிட்டு வருவான். என்னடான்னு கேட்டால் நான் படித்த கேள்வி வரல அப்படி, அது ஒரு தனி விளக்கம் கொடுப்பான். அதை கேட்டால் நமக்கு தனியாக தலை சுத்தம். அப்போ இவனுடைய தரம் என்ன என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அந்த மதிப்பெண் என்கின்ற ஒன்று நமக்கு தேவைப்படுது. இப்போ நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் எப்படி இருக்கின்றது, அதனுடைய தரம் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொண்டு ஒரு கால அதில் நாம் பலகீனமாக இருக்கின்றோம் என்று சொன்னால் அதை நாம் பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் செய்கிறான், நமக்கு பல சோதனைகளை நமக்கு தருகின்றார். இது குறித்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். 5வது அத்தியாயம் சூரா மாயிதாவுடைய 94வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இறை நம்பிக்கை கொண்டோரே, மறைவான நிலையில் தன்னை அஞ்சுபவர் யார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக.
வாசகத்தை கவனிச்சிங்களா? என்பதை அறிவதற்காகனா அல்லாஹ் அறிவதற்காக, அப்படி அந்த கருத்துலையும் குரான்ல வசனங்கள் இருக்கு. அப்ப இந்த வசனம் எப்படி வருது? என்பதை வெளிப்படுத்துவதற்காக. அப்படின்னா யாருக்கு வெளிப்படுத்துவதற்காக? நீ தெரிஞ்சுக்கப்பா, உன்னை பத்தி நீ, எனக்கு தான் எல்லாமே தெரியுமே. சோதித்து அறிவது என்பது சோதிக்காமே அல்லாஹ்வுக்கு தெரியும் நம்முடைய ஈமான் எப்படி இருக்கும், நாம் என்ன செய்வோம், நாம் இப்படியே போய் நம்ம ஈமான்ல பலகீனம் அடைஞ்சு பாவத்தை செஞ்சு நரகத்துக்கு போக போறோமா, சொர்க்கத்துக்கு போக போறோமா, நம்முடைய ஒட்டுமொத்தத்தையும் அறிந்தவனாக ரப்புல் ஆலமீன் இருக்கின்றார். அப்ப வெளிப்படுத்துவதற்காக என்று சொன்னாலே நாம அறிந்து கொள்வதற்காகன்றதான் அதுக்குள்ள பொருள் வருது. நீங்கள் இஹ்ராமில் இருக்கும்போது உங்கள் கைகளும் ஈட்டிகளும் எளிதில் அடையும் விதத்தில் ஏதேனும் வேட்டை பொருளை கொண்டு அல்லாஹ் உங்களை சோதிப்பான். ஒருவர் இஹ்ராம் அறிந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு வேட்டையாடக்கூடிய பிராணிகள் அவருக்கு வேட்டையாடுவதற்கு ஹராமாக ஆக்கப்பட்டுள்ளது. இப்போ நமக்கு அந்த வாய்ப்பு இல்லாததுனால அப்படி சூழல் நமக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டம். உதாரணத்துக்கு ஒருத்தர் மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி வராரு, இஹ்ராம் அணிஞ்சுக்கிட்டு வராரு. வரக்கூடிய நிலையில் அவர் எதையுமே வேட்டையாடக்கூடாது. இப்போ வேட்டையாடக்கிட்டு என்ன நடக்கும்? அங்கே ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்க முடியுமா? கட்டு சாதங்கள் எவ்வளோ நாளைக்கு யூஸ் ஆகும்? ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஆர்டர் பண்ண முடியாது. அந்த அந்த பிரதேசங்கள்லாம் அந்த காலகட்டங்களில் உணவு என்பது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் தான் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரியான சூழலில் என்ன செய்யும்? மனிதனுக்கு பசி வாட்டி எடுக்கும். பசி வந்தால் பத்தும் பறந்து போயிருங்கிறத மனிதனுடைய இயல்பு. அந்த மாதிரி நெருக்கடியான சோதனையான ஒரு சூழல் ஏற்பட்டு வேட்டை பிராணி கண்ணுக்கு தெரியலனா கூட வேற விஷயம். அப்ப அந்த பசியிலையும் கூட வேட்டை பிராணி கண்ணுக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரிந்த பின்னால் அதுவும் ஈட்டிகளுக்கு அருகிலே வரக்கூடிய அளவுக்கு ஒரு 5 அடி 10 அடி தூரத்தில், உதாரணத்துக்கு சொல்ல வரேன், ஈட்டியை எரிந்தா நம்ம என்ன செய்யலாம்? அந்த முயலை பிடிச்சிடலாம். ஈட்டியை தூக்கி போட்டோம்னா அந்த வேட்டை பிராணி நமக்கு அந்த பறவையை பிடிச்சி சாப்பிட்றலாம். ஆனால் அந்த சூழ்நிலையில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுகின்றீர்களா அல்லது வேட்டையாடுகின்றீர்களா? பார்ப்பதற்கு இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள். அந்த ஒட்டகத்தையும் முன்னையும் தவிர வேறு யாருமே இல்லை அந்த பாலைவனத்திலே உன்னுடைய பயணத்திலே. அப்ப அந்த நேரத்தில் நீ என்ன செய்யற என்று நான் உன்னை சோதிப்பதற்காக என்ன செய்கிறேன், இதை நான் ஆக்கியிருக்கிறேன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் வெளிப்படுத்துவதற்கு. இப்போ வேட்டை ஆடிட்டாரு. அப்போ இருக்கட்டும்பா, இஹ்ராம் ஹஜ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம சாப்பிடும் அடித்து சாப்பிடுவோம் என்ற ஒரு முடிவுக்கு வேட்டையாடி விட்டார் என்று சொன்னால் அப்போ அவருடைய ஈமான்ல என்ன ஆயிடுச்சு? ஒரு கோளாறு இருக்குது. அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யக்கூடிய அளவுக்கு நான் பலகீனத்தில் இருக்கின்றேன் என்கின்ற ஒன்றை அவர் என்ன செய்ய முடியும்? அந்த இடத்துல தெல்ல தெளிவாக விளங்கி கொள்ள முடியும். இப்படி நான் சோதிக்காமல் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், சொர்க்கத்தை தரமாட்டேன். அல்லாஹ் என்ன செய்யலாம்? பல இடங்கள்ல சோதனை இல்லாமல் சொர்க்கம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் பல விதங்களில் திருக்குரான் இது தொடர்பாக பேசுகின்றது. அதிலும் குறிப்பாக அல்லாஹ் எதை ஒன்றை ஹராமாக ஆக்கிவிட்டானோ ஹராமாக்கியதை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு காலகட்டத்திலும் செய்துவிடக்கூடாது. தடுத்த ஒன்று தடுத்தது தான். அல்லாஹ் ஏவிய ஒன்றை செய்தே ஆக வேண்டும், அல்லாஹ் தடுத்த ஒன்றை விட்டு விலகியே ஆக வேண்டும். இதுதான் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சோதனை. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? பல காலகட்டங்களில் நான் தான் அந்த நன்மை செஞ்சுருக்கேனே, இந்த நன்மை செஞ்சுருக்கேனே, நான் தான் தொழுகிறேனே, நான் தான் தர்மம் வழங்குறேனே, என்கிட்ட தான் அந்த நன்மைகள் போராட்டம் ஆர்ப்பாட்டத்துக்குலாம் நான் போய் கலந்துக்கிறேனே, பொண்டாட்டி பிள்ளைங்களாம் நான் ஹலாலாக சம்பாதிச்சு தானே பார்க்குறேன் என்று அவருக்குள்ள ஒரு 10 விஷயம் கரெக்டாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றும் அவருக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் அந்த ஹராமை விட்டும் ஒரு விலகியாக வேண்டும். பல நன்மைகளை செய்த ஒன்றுக்காக ஒரு ஹராமை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிடலாம் என்ற மனநிலையை நோக்கி அவர் விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னால் அது அனைத்துக்குமே கட்டுப்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மார்க்கத்துடைய பார்வையாக இருக்கின்றது. அல்லாஹ் இன்னும் சொல்ல போன ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பலகீனங்கள் இருக்கும். சில பேர் என்ன செய்வான், தொழுக சொல்றீங்களா, கரெக்டாக தொழுதுருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளீனாக வந்துடுவாங்க. 5 மணிக்கு தொழுக சொன்னாலும் தொழுகிறேன், 4:45 ஃபஜ்ர் வக்து வருதா வந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று தொழுகையில் கிளியராக இருப்பாங்க. ஆனால் ஜக்காத்து கொடுக்க சொன்னால் கழுத்து அறுத்தாலும் எனக்கு நான் காசு என் கையில் நான் கஷ்டப்பட்ட காசுப்பா, நான் எப்படி கொடுக்கறது என்று ஜக்காத்து கொடுப்பதில் அவர்கள் கைவராது. அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஈமான் கொண்டார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதரோடு பல போர்க்களங்களுக்கும் வந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிரை கொடுப்பதற்கு கூட தயார் என்கின்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த பின்னால் நாங்கள் ஜக்காத் தர மாட்டோம் என்று நின்றார்கள். அவர்களோடு தான் யுத்தம் புரிவேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நின்றார்கள். அப்போ மார்க்கத்தில் நான் பலதையும் ஏற்றுப்பேன், ஒன்றை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அது எனக்கு செட் ஆகாது என்று அல்லாஹ் தடுத்த ஹராமை ஒருவர் செய்வார் என்று சொன்னால் அந்த சோதனையில் தோத்துட்டார்னு அர்த்தம். சில பேரை நீங்கள் பார்க்கலாம், எல்லாத்துலேயுமே க்ளீனாக இருப்பாங்க, பேச்சு ரொம்ப சாந்தமாக இருக்கும், தாவா களத்தில் இருப்பாங்க, அவங்க விட்டு கொடுக்கறது பெருந்தன்மையாக நடக்கிறது அந்த தன்மைகள்லாம் இருக்கும், இபாதத்துகள் எல்லாமே இருக்கும். ஆனால் வியாபாரத்தில் கடுமையாக என்ன செய்வாங்க? பித்தலாட்ட வேலைகளை பண்ணுவார்கள், ஏமாற்றுவார்கள். அதில் அவர்கள் அந்த மோசடி செய்வது அல்லாஹ் ஹராமாக ஆக்கியிருக்கின்றான். அந்த மோசடியை சர்வசாதாரணமாக செய்து விடுவார்கள். சிலர் சில நேரங்களில் ஒரு ஊழியராக இருப்பார், அல்லாஹ் அவரை சோதிக்க நாடுவான். உன்னுடைய ஈமான் என்னங்கிறத நீயே தெரிந்து கொள் என்று சொன்னால் அதுக்கேற்ற அனைத்து சூழலும் உருவாகும். ஒரு 30,000 ரூபா 25,000 ரூபா சம்பளத்தில் ஒரு குடும்பத்தை நடத்த முடியும். ஆனால் அதில் சில கூடுதலான செலவினங்களை ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். நோய் வரும், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத அளவுக்கு நெருக்கடியான சூழல் வந்துடும். ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலில் சேர்த்தாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தாவது நம்முடைய பொருளாதாரத்தை வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கலாம் என்று நாம் கணக்கு பண்ணுவோம். நம்ம பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டாங்க. பொண்டாட்டியை ஒத்துக்க விடாத அளவுக்கான சூழலை அல்லாஹ் உருவாக்கிடுவான். அதான் செக் வைக்கிறது. எப்படி அந்த செஸ் போர்டில் வந்து 4 பக்கமும் வச்சு செக்மேட்னு ஒரு இடத்துல நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி நகரவே முடியாத அளவுக்கான சூழல் நம்மளை நோக்கி வர ஆரம்பிக்கும். அந்த சூழல் நீ என்ன செய்யறங்கிறது தான் மேட்ரு அது. அப்போ மனைவியோடைய நெருக்கடி ஒரு பக்கம், பிள்ளைங்களுடைய நெருக்கடி ஒரு பக்கம், பயான் எல்லாமே தெரியும், மார்க்கம் எல்லாமே தெரியும். ஆனால் என்ன செய்வார்? கொண்டு போய் காஸ்ட்லியான காலேஜில் பள்ளிக்கூடங்களை சேர்த்து விட்டுட்டு வருமானம் குறைவாக இருக்கும், செலவு அதிகமாகும். திடீர்னு பார்த்தா ஒரு மருத்துவ செலவு வந்துடும். திடீர்னு பார்த்தா அவருக்கு உடம்பு சரியில்லாமல் வந்து ஒரு மாதம் கடைக்கு போக மாட்டார். இப்போ என்ன ஆகுனா கடன் ஏறும். இந்த கடன் ஏறி நெருக்கடி உண்டாக்கி கடன்காரன் வந்து என்ன செய்வான்? அவமானப்படுத்தக்கூடிய அளவு வீட்டுக்கு வந்துடுவேன், மானத்தை வாங்கிடுவேன், தெருவில் உன்னை நிற்க வச்சிருவேன் என்கின்ற நெருக்கடியெல்லாம் உண்டாயிடும். ஒரு ஏரியாவில் 10-20 வருடமாக வாழ்ந்து கௌரவத்தோடு கண்ணியத்தோடு அறியப்பட்டவராக இருப்பார். ஆனால் 4 நாளையில் கடன்காரன் வந்து மானத்தை வாங்க போகிறான் என்ற சூழல் உருவாகிவிடும். இப்போ ஒரு கடைக்கு போவார், கடை இருக்கும், கல்லா இருக்கும், கல்லால் காசு இருக்கும், பார்க்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, கேமராவும் இருக்காது. இப்போ நீ என்ன செய்ய போகிற? இந்த காசை எடுத்தேன்னு சொன்னால் அழகாக என்ன செய்யலாம்? உன் பிரச்சனையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். உன் மானம் காப்பாற்றப்படும், நீ மரியாதையோடு வாழலாம், உன் புள்ள காலேஜுக்கு போயிடுவான், உன் பொண்டாட்டிக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம். நகைக்கடையில் இருக்காருன்னு வச்சுங்க, உதாரணத்துக்கு சொல்ல வரேன். ஒரு நகையை தூக்கி போட்டால் முடிஞ்சு போச்சுல. இடையில ஒருத்தன் செல்போன் கடையில் ஒருத்தன் மேனேஜராக இருக்கான், அவனே வரவனை திருடுறானான்னு பார்க்குறதான் வேலையே. ஆனால் அவனே திருடி இருக்கான். கடையில் இருக்க ஐஃபோனையா தூக்கிட்டு போய் லட்சக்கணக்கான ரூபாய்களை அந்த கடையில் ஆட்டையை போட்டிருக்கான். அப்போ இப்படிலாம் ஒரு சூழல் என்ன செய்யும்? ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி நெருக்கடி. அதானே சொல்கிறேன், உன் ஈட்டிக்கு பக்கத்தில் நான் வேட்டை பிராணியை வர வைப்பேன்னு சொன்னால் எவ்வளோ நெருக்கடிங்க அது. அப்போ அந்த நெருக்கடியே ரப்புல் ஆலமீன் இப்போ நம்ம உள்ளே கொண்டாடணும்னா எப்படி கொண்டாட முடியும்? இப்போ நீங்கள் அம்ஜிகரில் வேற வேட்டைக்கு போகிறீங்களா? இஹ்ராமை கட்டிக்கிட்டு, ஆமாம் நாங்களாம் வேட்டைக்கு போகிறோம், ஜும்மா முடிச்சோன்னே வேட்டைக்கு போகிறோம், வேட்டை பிராணிகளாம் ஈட்டியில் குத்தி நாங்கள் சாவடிக்கு அப்படின்னு நிலைமை நமக்கு இருக்குதா? அப்போ இந்த குர்ஆன் வசனத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அமல்படுத்துவதாக இருந்தால் அந்த சூழல் நமக்கு எப்படி ஏற்படும்? அப்போ இஹ்ராம் கட்டிய நிலையில் வேட்டையாடுவது ஹராம் என்பதை போல நமக்கு அல்லாஹ் வேற ஒன்றே ஹராமாக ஆக்கியிருக்கிறான். திருடுவதை அல்லாஹ் ஹராமாக ஆக்கியிருக்கின்றான், வட்டிக்கு வாங்குவதை அல்லாஹ் ஹராமாக ஆக்கியிருக்கின்றான். அப்படி அல்லாஹ் எனக்கு ஹராமாக்கிய ஒன்றில் வேட்டை பிராணி வருவதை போல, நான் பசியில இருப்பதை போல, என்கிட்ட ஈட்டி இருப்பதை போல எல்லாமே கரெக்டாக ஒரு நேர்கோட்டில் வந்து நிற்கும். என்கிட்ட இருக்க ஈட்டி மாதிரி என்ன போஸ்டிங், அங்கே கேஷியராக உட்காந்துருக்கேன்ல, எடுத்த யாருக்கும் தெரியாத அளவுக்கு அதிகாரத்தில் உட்காந்துருக்கேன்ல, எல்லாமே கிளியராக இருக்கும். ஒன்று மட்டும்தான் தடையாக இருக்கும், அல்லாஹ்வை தவிர எந்த தடையுமே இருக்காது. அப்படி எல்லாமே வந்து நிற்கும்.
இதில் நீ என்ன செய்கிற? உங்களிலே அழகிய செயல் செய்பவர் யார் என்று சோதிப்பதற்காகத்தான் இந்த வாழ்வையும் மரணத்தையும் கொடுத்தேன். ஈமான் கொண்டேன் என்று சொல்லுகின்ற காரணத்தினால் நீங்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவீர்களா? அந்த தருணத்தில் ஒருத்தன் கண்ணீர் வடிக்கிறான். யோசிச்சு பாருங்க அந்த சிச்சுவேஷனை. காசை அப்படியே கையில் எடுக்கிறான், உள்ளெல்லாம் பதறுது. நகையை எடுத்து பாக்கெட்டில் வைக்க போறான், கண்கள்லாம் அப்படியே குளமாகுது. அல்லாஹ்வை நினைக்கிறான், கை கால்லாம் நடுங்குது. தூக்கி போட்டுட்டு செத்தாலும் பரவாயில்ல, இந்த உலகத்தில் நான் அவமானப்படுத்தப்பட்டாலும் பரவாயில்லை, நான் அசிங்கப்படுத்தப்பட்டாலும் பரவாயில்லை, என் குடும்பமே நடுத்தருவில் வந்து நான் பிளாட்பாரத்தில் வாழ்ந்தாலும் பரவாயில்லை, இறைவா நீ என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றாய், நீ எதை எனக்கு ஹராமாக ஆக்கிவிட்டாயோ அதை நான் தொடமாட்டேன், என் வாழ்வும் மரணமும் உன் கையில் இருக்கு. நீ யாரை கண்ணியப்படுத்த நாடிவிட்டாயோ அவர்களை யாராலும் இழிவுபடுத்த முடியாது. நீ யாரை இழிவுபடுத்த நாடிவிட்டாயோ அவர்களுக்கு யாராலும் கண்ணியத்தையும் கொடுக்க முடியாது. வாரி வழங்கக்கூடிய வகாபாக வல்லலாக நீ இருக்கின்றாய். ரப்புல் ஆலமீனே, உன் அன்பிலும் அரவணைப்பிலும் என்னை நான் பொறுப்பு சாட்டி விட்டேன் என்று அல்லாஹ்விட்ட அவனுடைய கஷ்டங்களும் துன்பங்களையும் ஒப்படைத்து விட்டு அந்த ஹராமிலிருந்து வெளியேறி விடுவான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனை சும்மா விட்டுருவான். எதுக்கு தான் அவன் இருக்கான்ற ஒரு கேள்வி வரும்ல. ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மட்டுமே அஞ்சியவனாக இவ்வளவு நெருக்கடி வந்த நேரத்திலும் கூட பாவங்களிலிருந்து வெளியேறி விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு அடைக்கலம் தரக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அது என்னைக்கு வரும், எப்படி வரும், எந்த நேரத்தில் வரும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஃபஆலு லிமா யுரீத், நாடியதை செய்வான். எஜமானன் அவன்கிட்ட போய் டேட்டு போட்டு கொடு, நான் வந்து உனக்கு கட்டுப்பட்டு 5 நடக்கிறேன், எனக்கு ஒரு டேட் சொல்லுன்னா அல்லாட்ட போய் நாம கேட்க முடியாது. நடக்கும். இன்னல்லாஹமா சாபிரி, என்னை நம்பிட்டல, என்னை நீ நம்பி விட்டாய் என்று சொன்னால் உன்னிடத்துல என்ன வந்துடணும்? பதட்டம் இருக்க கூட, பொறுமையாயிடும். அவரதை பார்த்து இந்த மாதிரி ஒரு வரலாற்றுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை ஒருவன் வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த சூழலை நாம் அடைவோம். நம்ம வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு பொருளாதார ரீதியாகவோ ஒரு பெண்கள் விஷயத்திலோ அல்லது ஏதோ ஒன்றில் ஒரு மனிதன் சோதிக்கப்படுவான். சக்சஸ் பண்ணி காட்டிட்டோன்னு வைங்களேன், சுபஹானல்லாஹ், அல்லாஹ் ஒரு gift கொடுப்பான். அந்த கிஃப்ட்டுக்கு இணையாக உலகத்தில் நீங்க எந்த கிஃப்டையுமே வாங்க முடியாது. ஈமானை அல்லாஹ் பலப்படி உள்ளத்தில் அல்லாஹ் விதைச்சிருவேன்றான். நாம் ஈமானை நோக்கி போறது வேறங்க. அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் ஈமானை பதித்து விட்டான் என்று சொன்னால் அதுக்கப்புறம் அதிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்து கோடி கோடியாக கொட்டி கொடுத்து கழுத்தை அறுத்துருவேன் சொன்னா கூட நீங்க ஒரு ரூபாய் எடுக்க மாட்டீங்க. ஈமானை பதிச்சிருவான். ஓடா, வாய்ப்பும் சூழலும் சந்தர்ப்பமும் அமைந்த நிலையில ஒருவன் விபச்சாரம் செய்வதற்கான அனைத்து சூழலும் இருந்து அதை விட்டு ஒருவன் ஒரு முறை விலகி விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு அஞ்சியவனாக எந்த சூழல் வந்தாலும் அல்லாஹ் ஈமான பதிச்சான். சூப்பர், டோன்ட் கேர். அது அல்லாஹ் கொடுக்குற கிஃப்ட். எனக்கு அஞ்சியதற்காக நான் உனக்கு கொடுக்குற கிஃப்ட் வச்சுக்க. அதுக்கப்புறம் அவன் எப்படி ஆவான் தெரியுமா? மனிதனுடைய மனம் பாவத்தை விரும்பக்கூடியதாக, நன்மையை வெறுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் ஒரு அடியான் அல்லாஹ்வே அஞ்சி அவன் அந்த சோதனையில சக்சஸ் ஆயிட்டானா, வெற்றி அடைந்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுடைய வாழ்க்கை எப்படி மாற்றுவான்? தர்ஜா உயர்த்திடுவான். நன்மையை விரும்பக்கூடியதாக அல்லாஹ் உள்ளத்தை மாற்றி பாவத்தை பார்த்தாலும் வெறுத்துருவான். மனித குலம் எல்லாம் தடுமாறும். முஸ்லீம்களிலே சிலர் சொல்லுவார்கள், பாய் ஒரே ஆபாசம் படம் பார்க்குற மாதிரியே எனக்கு சைத்தான் என்னை போட்டு நாசம் பண்ணுறான் பாய், தொழுகையில் கூட எனக்கு அந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள்லாம் வருகின்றது, தொழுகிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு பாய் என்று அவன் எதெல்லாம் பெருசாக சொல்கிறானோ அதெல்லாம் எல்லாம் நமக்கு லேசாக்கணும். ரொம்ப நாம் என்ன செய்வோம்? இலகுவான ஒரு பாதைக்கு அந்த ஹைவேல நீங்கள் மட்டும்தான் வண்டி ஓட்டிட்டு போவீங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அப்படியே அல்லாஹ் என்ன செய்வோம்? மார்க்கத்தை பின்பற்றுவதை எளிமையாக எளிதாக அது ஒரு கட்டம். அது எப்போ தருவான்? அதை சோதனைகளில் சக்ஸஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு முறையில் ஒவ்வொரு சோதனைகளும் வரும். அல்லாஹ்வுக்கு அஞ்சியவராக இருந்தால் சக்ஸஸ் பண்ணிடலாம். அது மாதிரி சோதனைகளை வெற்றி பெற்று வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்போ ஒரு கடையில் வேலை செய்கிறவராக இருக்கட்டும், அது கடை ஓனராக இருக்கட்டும், ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கட்டும், மாணவராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவரவர் வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு விதமான சோதனைகள் நமக்கு வந்து கொண்டே தான் இருக்கும். அதை எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானுடைய தரம் என்ன அப்படிங்கிறத நாம் முதல் உரையில் நாம் அதை பார்த்திருக்கின்றோம். திருக்குர்ஆன் பேசுகின்ற பல வரலாறுகளில் அல்லாஹ் படிப்பனையை வைத்திருக்கின்றான். சில வரலாறுகள் நாம் பரவலாக கேள்விப்பட்டிருந்தாலும் ஒரு சில வரலாறுகள் நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் ஆனால் அதிலிருந்து கிடைக்க வேண்டிய சரியான சாரத்தை நம்மில் சிலரோ பலரோ உள்வாங்காமல் பல நேரங்களிலே கடந்து சென்று இருப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தான் ஒரு இறை தூதர் என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் ஒரு அற்புதத்தை, ஒன்றுக்கு பல அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்து அனுப்புறான். அந்த அற்புதங்களை எல்லாம் கண்ட ஃபிரௌன் ஒரு கட்டத்தில் இது சூனியம் சொல்லி நிராகரிச்சிடான். இது இறைவனுடைய அற்புதம் சொல்றாரு, சூனியங்கிறான். அப்போ ஒரு நெருக்கடி வந்து ஃபிரௌனுக்கு உண்டாயிருக்கு. அப்போ ஃபிரௌன் என்ன செய்யறான், இது சூனியம், நானும் சூனியக்காரர்களை கூப்பிட்டு வந்து ஜெயிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறான். இப்போ சூனியக்காரர்களை கூப்பிடுறான். சூனியக்காரர்கள் வந்துட்டாங்க. சூனியக்காரர்கள் எதை கேட்பார்கள்? மறுமையை நம்பாத ஒருவன், மறு உலக வாழ்க்கையை பற்றிய ஒரு ஐடியா இல்லாத ஒருத்தன் எதை கேட்பான்? அந்த உலகத்தை குறித்து தான் கேட்பான். எங்களுக்கு நீ என்ன பண்ணுவ? வந்திருக்கிறவங்க ஒரு ஆதாயம் இருக்கணும்லங்க. எனக்கு நீ என்னப்பா செய்வ? உங்களை எனக்கு என் அருகில் நான் உங்களை வச்சுப்பேன், கண்ணியப்படுத்துவேன். அவள் பார்க்குறாங்க, ஓகே உனக்கு அருகில் இருக்கிறது என்று சொன்னால் அவளை வெயிட்டான போஸ்ட்டு தான், நல்லா செய்வேன்னு சொல்கிறான். இவங்களும் சூனியத்துக்கு போகிறாங்க. ஆனால் இவர்கள் எரிந்த கயிறு வந்து பாம்புகளைப் போல மருட்டக்கூடிய ஒரு மேஜிக்ன்றதை இவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த கயிறை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கோல் பாம்பாக மாறி என்ன செய்த அந்த படம் எடுத்து கொண்டிருந்த அந்த கயிறுகளை எல்லாம், மக்களுடைய கண்களை மருட்டி கொண்டிருந்த அந்த கயிறுகள் எல்லாம் விழுங்கிருது. எவனுக்கும் தெரிவதை விட இவர்களுக்கு தான் நல்லா தெரியும் நம்ம செஞ்சது மேஜிக்கு, அவர் செஞ்சது அற்புதம்ட்டு. பாம்பின் கால் பாம்பரின்னு சொல்லுவாங்களேங்க, பாம்புக்கு காலே இல்லைன்னு வேற சொல்கிறாங்க கடைசியில், அதை விட்டுருங்க. அப்போ இந்த மாதிரி அந்த மேஜிக் மேனுக்கு என்ன செய்யுதுனாக்கா இது உண்மைதான் அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடித்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கட்டத்தில் ஈமான் கொண்டுறாங்க. அந்த உள்ளத்துக்குள்ள ஈமான் நுழைந்து விட்டால், ஒரு விதைக்குள்ள உயிர் இருக்குல்ல, அதில் தண்ணி பட்டு மண்ணோடு இருக்கிறனாலே தண்ணி பட்டால் எப்படி வளர ஆரம்பிச்சிருதோ, அதில் எப்படி ஒரு மாற்றம் கிடைக்குதோ, ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் அவன் மனிதனாக இருந்து இறை நம்பிக்கையாளனாக மாறுகின்ற தருணங்களிலே அந்த நம்பிக்கை சில அற்புதங்களை செய்து காட்ட வேண்டும். அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. அங்கே அவர்களுக்கு ஒரு சோதனை வருது. என்ன சோதனை? நீ ஈமான் கொண்டியா, நான் அனுமதி கொடுக்கறதுக்கு மாதிரி நீ எப்படிப்பா ஈமான் கொள்ளுவ? மாறுகால் மார்கை வாங்குவேன், சிலுவையில் அரைஞ்சிருவேன். ஒரு மனிதன் உச்சபட்சமாக எதை நேசிப்பான் என்று சொன்னால் உயிரைத்தான், தன்னுடைய உயிர் தான். அதுக்கப்புறம் தான், ஏன்னா அது இல்லாட்டி எதுவுமே அடைய முடியாதுல்ல. உயிர் இருந்தால் தான் உலகத்தில் வாழ முடியும், வாழ்ந்தால் தான் எதையாவது அனுபவிக்க முடியும். உயிரே போயிடுச்சுன்னா எதையுமே அனுபவிக்க முடியாது. அந்த உயிரை நான் எடுத்துடுவேன். அந்த உயிர் சாதாரணமாக எடுக்க மாட்டேன், கொடுமைப்படுத்தி எடுப்பேங்கிறான், டார்ச்சர் பண்ணுவேங்கிறான். இவங்க என்ன சொன்னாங்க அந்த இடத்துல? இந்த சோதனை அவர்களுக்கு வைக்கப்பட்ட போது அவர்களுடைய வாக்குமூலம் எதுவாக இருந்தது? இறைவா, எங்களை முஸ்லீமாக மரணிக்க செய்வாயாக, எங்களுக்கு பொறுமை தந்தருவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். நீ இந்த உலகத்தில் தானப்பா கணக்கு தீப்ப, அல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்வான்? மறுமையிலே தருவான். இந்த உலகத்தில் தான் உன்னால எங்களை துன்பப்படுத்த முடியும். உயிரை எடுத்துக்க, உயிரை வேணுமா எடுத்துக்க. முதல்ல எதை நோக்கி வந்தாங்க? என்ன தருவேன்னு வந்தாங்க. இந்த ஈமான் நுழைஞ்ச பின்னா எதை நோக்கி போயிட்டாங்க? இப்ப சூனத்தை நோக்கி போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய அருள் வேணும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டும் என்பதை நோக்கி அவனுடைய பார்வை நீண்டு விட்டது. இதைத்தான் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் எதிர்பார்க்க. சூனியக்காரர்களை நாம் என்ன செய்யறோம்னா அதை ஸ்கிப் பண்ணிடும் பல நேரங்களில். அந்த ஈமான் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல செய்து காட்டியதா இல்லையா? போனா போயிட்டு போகுதுப்பா. ஒரு சோதனை வரக்கூடிய நேரத்தில் சில இழப்புகள் வருவதை போல் நமக்கு தோன்றும். இழப்பே வந்தாலும் என்ன,
சோதனைக்காகத்தானே இந்த வாழ்க்கை உள்ளது. அல்லாஹ் மறுமையில் எனக்கு அதை தருவான். வெற்றி அல்லது வீரமரணங்க, அவ்வளவுதான். ஒரு போருக்கு போன ஒருவன், அவனுக்கு வெற்றி என்ன வெற்றி? போரில் ஜெயிச்சா வெற்றிங்க. செத்து மௌத்தா போயிட்டான்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாகிட்டான் என்று சொன்னால் வீர மரணம். அந்த மாதிரி ஒவ்வொன்றிலும் அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கான்? ஒரு இறை நம்பிக்கையாளனை பொறுத்தவரையில அவனுக்கு வரக்கூடிய சோதனைகளில அவன் அந்த பொறுமையாக இருந்து அல்லாஹ் அவனுக்கு சக்சஸ் பண்ணி கொடுக்கலாம். அல்லது அவனுக்கு பெரும் கஷ்டத்தையே அல்லாஹ் கொடுத்தாலும் கூட அதற்குண்டான கூலி மறுமையில இருக்கின்றது. எந்த ஒன்றையும் அல்லாஹ் நமக்கு வீணாக ஆக்க மாட்டான். அனைத்தையும் கூலியாக மறுமையில தருவான் என்பதை உள்ளத்தில் ஏந்துவோம் என்று சொன்னால், சோதனைகளிலே நிதானமாக பொறுமையாக இருந்து அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து நாம் ஒரு உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் மாறி வழங்குவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.